ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்பவும் போல் நம்ம தைக்கிற ப்ளவுஸ் தான். அது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க பிரின்சஸ் கட் ப்ளவுஸு நார்மலாக ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து டாட் வந்து இல்லை, இப்போ யோக் பீஸ் மட்டும்தான் இல்லையே தவிர மற்றபடி இது பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் தான். எனக்கு நெக்கு வந்து மேக்ஸிமம் போட் நெக்கு இதெல்லாம் வைக்கும்பொழுது தான் நம்ம பிரின்சஸ் கட் வைப்போம். இப்போ இது வந்து நார்மலாக வைக்கிற நெக்கு தான். இந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டைமண்ட் நெக் வச்சு இதை வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக நம்ம தைக்கிறோம். இப்போ இதை எப்படி தைக்கிறது, எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் பேக் போர்ஷன் வந்து நீங்கள் நார்மலாக எப்பவும் கட் பண்ணுறது தான். ஆனால் பிரின்சஸ் கட்டுன்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் இறக்கம் வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு 13 இன்ச்சு நீங்கள் பாடி லென்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஏன்னா நமக்கு கப் ஷேப் வந்து பட்டி யோக் பீஸ் வைக்காதனால கையெல்லாம் தூக்கும்பொழுது கொஞ்சம் கீழே வந்து இறக்கமாக இருந்தால் தான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கும்போது 1 இன்ச்சு நீங்கள் இறக்கம் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுங்கிறது 2 இன்ச்சாக கூட எப்படி வேணுமோ, அதாவது நல்லா இறக்கம் இருந்தால் உங்களுக்கு இது போடும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி கட்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இது எல்லாமே அதே சேம் மெத்தடு தான். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் இதில் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பேக்கு, அதாவது பேக்கில் பொறுத்த வரைக்கும் லென்த்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எல்லாமே வந்து பேக் பேஸ் பண்ணி நமக்கு வரனால அதில் இருக்க ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம அதிலேயே அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து நம்ம காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறனால இதுக்கு நான் லைனிங் வைக்கல. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்லீவ் வந்து ஸ்டிச்சஸ் நிற்கிற மெட்டீரியலாக இருந்தால் நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் இல்லாமையே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேணும் வேண்டாங்கிறது அவங்கவுங்க விருப்பம் தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உயரம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல், நெக்கு இதுதான் நான் மார்க் பண்ணி எப்பவும் போல தான் நான் இதை கட் பண்ணுறேன். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இடுப்பும் அதே மாதிரி தான். செஸ்ட் ரவுண்டு எல்லாமே அளவு எல்லாமே நீங்கள் வந்து எப்படி நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு வச்சு கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். பேக்கில் வந்து டைமண்ட் நெக்கு ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு அவுட்டரில் அகலமாக வேணும் அப்படின்னா அவுட்டரில் தள்ளி வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸாக வேணும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலுமே நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/2 ஆர்ம் ஹோல் வருதான்னு பார்த்துக்கோங்க. 15.5 இன்ச்சு வருது அப்படின்னா உங்களுக்கு மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு 7.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அந்த 7.25 அப்படிங்கும்போது 7.5 வரைக்கும் வந்தால் போதும். ஏன்னா தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் வந்து எப்பவும் உள்ளே தள்ளி கட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா நெக்கு அகலமாக வரும்பொழுது லூஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கும்போது உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் வந்து அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பேக் கட் பண்ணின போர்ஷன் அப்படியே எடுத்து மேல் பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடில் வச்சிடறோம். ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓப்பன் முன்பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் கரைப்பகுதியாக வர்றதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் மட்டும் நான் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது அதிகப்படுத்தியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த கர்வ் லைன் கட் பண்ணும்பொழுது துணி ஏற்றியும் தாத்தி வரும்போது நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாது. அதனால் எக்ஸஸாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக வரதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு சைடில் ஒரு டாட் ஒன்று நம்ம சென்டர் டாட் பிடிப்போம், ஆம் ஹோல் டாட் பிடிப்போம். அந்த டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு டைட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அவுட்டரில் கட் பண்ணுறேன். அதே மாதிரி 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு நம்ம கப் ஷேப் பொறுத்த மாதிரி நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸுக்கு சைடில் எக்ஸஸாக கிளாத்து விடுவோமோ அதே மெத்தடில் தான் இதில் நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டு நம்ம விட்டுருக்கோம். இந்த சைடில் நீங்கள் விடுற கிளாத்தை பொறுத்து தான் உங்கள் செஸ்டினுடைய அந்த ஷேப்பு வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஃப்ளாட்டாக வேணுமா, ஓரளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எக்ஸஸாக விடுற கிளாத்து தான். அப்படியும் இல்லாமல் நல்லாவே கொஞ்சம் எம்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைடு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு மெட்டீரியலில் வச்சு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெட்டினா ஒரு நார்மலான ஒரு பாடிக்கு வந்து இப்படி கட் பண்ணி நம்ம போட்டாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது செஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக காட்டுறதுக்காக தான் நிறைய பேர் போடுவாங்களே ஒழிய ரொம்ப தெரிகிற மாதிரி போட மாட்டாங்க. அதனால தான் மேக்ஸிமம் எல்லாருமே பிரின்சஸ் கட்டை வந்து விரும்புகிறாங்க. அதே மாதிரி செஸ்ட்டும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கவங்களுக்கு பிரின்சஸ் கட் போடும்பொழுது அது நல்லாயிருக்கும். மற்றபடி நம்ம வேற எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் செஸ்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் பிரேசியர் போடும்போது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் பிரின்சஸ் கட் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும், பார்க்கறக்கு சுடிதார் போட்டிருக்க மாதிரி நீட்டாக இருக்கும். சாரீ கட்டும்பொழுது நமக்கு அது பார்க்கறக்கு எந்த ஒரு அக்வார்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் நாச்சஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி, அதாவது அவுட்டரில் எவ்வளோ கிளாத் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நாச் போட்டுக்கோங்க. கீழே வர நாச்சு 2 ஈவனாக இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கீழே வர நாச்சஸ் எக்ஸஸாக கிளாத் விட்டுருந்தாலும் சைடில் வர நாச்சஸ் வந்து லென்த்து வந்து ஈவனாக வரணும். அப்போ தான் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணும்பொழுது கரெக்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெக் எப்படி மார்க் பண்ணுவோம், அகலமாக வேணும். ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் விட்டுருக்கோம். இந்த செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்கெல்லாம் இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. அது எப்பவும் போல் நீங்கள் அதை கட் பண்ணாமையே விட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஓப்பன் பீஸும் ஹூக் பீஸும் வைக்கும்போது கொஞ்சம் கிளாத் வந்து நமக்கு குறையும். அதனால் நீங்கள் அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கவங்க மட்டும் கட் பண்ணால் போதும். உடம்பு செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்க அந்த சென்டரில் வர கிராஸ் வந்து கட் பண்ண தேவையில்லை. நெக்கு வைடாக வேணுமா க்ளோஸாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி கட் பண்ணுறதா இல்லை அந்த பாக்ஸ்குள்ளேயே கட் பண்ணுறதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் டெப்த்து எப்பவும் போல் லைட்டாக வெட்டிக்கோங்க, ரொம்ப டெப்த்து எல்லாம் கட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அந்த ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு செஸ்ட்டோட மிட் பாயிண்ட் வந்து எந்த இடம் வருது அப்படிங்கிறத நீங்கள் அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 செஸ்ட்டுக்கும் இடையில மிட் பாயிண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு குறையும். அதனால் அந்த அளவு வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாக நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஆம் ஹோல் டாட் பிடிக்கிறதுலேருந்து அந்த மிட் பாயிண்ட் சென்டர் நான் இதிலேருந்து கீழேயும் அந்த செஸ்ட் பாயிண்ட் வர்றதும் நீங்கள் ஒரே ஈவனாக கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸோடைய அந்த ஷேப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதை மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வரைஞ்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பேக்கு சுற்றளவு வந்து நம்ம டாட் பிடிச்சது போக எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்தால் போதும். மீதி நம்ம எக்ஸஸாக விட்டுருக்க கிளாத் எல்லாமே நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு அந்த டாட் வந்து அந்த கேப் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப்பும் ஓரளவுக்கு பெருசாக வச்சுக்கலாம். அது வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப்பு கொஞ்சம் கம்மியாக வரும். உங்களுடைய அந்த கப் ஷேப்பை பொறுத்து தான் உங்களுக்கு அதிகமாக வேணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்க போர்ஷனை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்டோடைய சைடு போர்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியும். நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணுறது அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து நம்ம லைனிங் வைக்காம தான் கட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் மட்டும் அதில் கட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு யோக் பீஸ் இதெல்லாம் தேவைப்படாது. இப்போ அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம், அதாவது தலையோடைய இது இருக்க மாதிரி வந்திருக்கு. அப்போ அதில் வந்து நம்ம எப்படி மெட்டீரியல் பிளேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தலைகீழாக வர்ற மாதிரியோ அல்லது கிராஸாக வர்ற மாதிரியோ இல்லாமல் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி நீங்கள் அதை துணியை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பீஸ் எங்கே வரணும், ஃபோல்டிங் பீஸ் எங்கே வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கிளாத்தை பிளேஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வர கலம்கரி மெட்டீரியல் இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து அகலம் நிறைய கிடைக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணுறது வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு, அதாவது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த இடுப்புக்கிட்ட வந்து ஒரு துணி வந்து அதிகம் லூஸ் வரும். அதனால் அந்த லாஸ்ட் எண்டு மட்டும் லைட்டாக நீங்கள் ஒரு கர்வ் லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ இது வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுறோம். ஸ்லீவும் வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அதே மாதிரி, ஏன்னா தலைகீழ இருந்தால் நல்லா இருக்காது, நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் லாங் ஸ்லீவ் வேணுமா ஷார்ட் ஸ்லீவ் வேணுமா அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் தான். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். திக்காக இருக்கிற கிளாத் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான் நான் வந்து இதில் லைனிங் வைக்காமல் இருக்கேன். ஸ்லீவ் வந்து நீங்கள் எப்பவும் போல் இந்த ஆம்ஹோலுடைய சுற்றளவும் நம்ம ஏற்கனவே பாடியில் கட் பண்ணியிருக்க ஆம்ஹோலோட சுற்றளவும் ஈவனாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மேலே ஃபோல்டிங் வரனால நீங்கள் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்பவும் போல் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மெத்தடு தான். ஷோல்டர் பட்டன் வச்சுக்கலாம், ஓப்பன் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் பீஸு ஹூக் பீஸு நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு இதில் யோக் பீஸு இதெல்லாம் தேவைப்படாது. ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது அதெல்லாமே இதில் வராது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ராங் சைடில் அப்படியே வச்சு வச்சு பிளேஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே லைனிங்கில் போட்டிருக்க நாச்சஸ் எல்லாம் மேலே வந்து மெயின் கிளாத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் மறக்காமல் ரிமைண்ட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சைடு இதெல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த கப் ஷேப்புடைய ஒரே ஒரு இது மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் அந்த இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எம்போஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இதே கிளாத்தில் வைக்கிறத விட இதை வந்து இதை பிளேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது நம்ம டிராஃப்ட்னு சொல்லுவோம்,
சைஸை வந்து வேரியேஷன் பண்ணுறது, அதை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நார்மலான ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போதும் அப்படின்னா இந்த மெத்தடே உங்களுக்கு ஓகே, இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இருக்கிற கிளாத்தையே நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ஸ்டிச்சிங்கில் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் வந்து எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் இது எல்லாமே பண்ணுறோம். எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், 2 பீஸு நம்ம வந்து ரைட் லெஃப்ட் மட்டும் மாறாமல், ரைட் சைடு ராங் சைடு மட்டும் மாறாமல் நம்ம வச்சு அப்படியே தையல் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இதுலேயுமே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் லெஃப்ட் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை ரெண்டையுமே ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவர்லாக் போட்டுட்டு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிறது தான். இந்த ஜாயின் பண்ணும்போது மட்டும் சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஆம்ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே தான் ஏற்றி தாத்தி வரும்போது நம்ம கரெக்ட் பண்ண முடியும், ஆம்ஹோல்கிட்ட வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அந்த பெண்டு மட்டும் கரெக்டாக வளைச்சி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக எம்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு செஸ்ட் போர்ஷனில் வந்து வரும். இதுலேயுமே டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் போட்டுட்டு மேல் பக்கமாக வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் உள்பக்கமாக சைடில் தையல் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வர லூஸ் வந்து உங்களுக்கு கடைசியாக ஒரு 2 ஹூக் போடுற இடத்துல வந்து லூஸ் வரும். அந்த லூஸ் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லூஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஒரு பீஸை வச்சு உள்ளே கவர் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்பொழுதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 1 இன்ச்சு எக்ஸஸாக விட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம். இப்போ இதை தையல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஏத்தி வர்றதை நீங்கள் கரெக்டாக அந்த நாச்சஸோடு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் வச்சு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக வரும். அந்த எப்போவுமே அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளீட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி மடிக்கும் பொழுது அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும்.
இதுக்கப்புறம் தைக்கிறது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 3 டாட் பிடிக்க தேவையில்லை, கிராஸ் பட்டி வந்து வைக்க தேவையில்லை. கிராஸ் பட்டி அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த நார்மலான கட் ப்ளவுஸுக்கு வைப்போம். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு நம்ம பட்டி மட்டும் வைக்க தேவையில்லை. இப்போ ஓவர்லாக் போட்டு படிமான தையல் போட்டாச்சு. கீழேயும் வந்து மடித்து நம்ம தையல் போட்டாச்சு. அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வைக்கும்பொழுது உங்களுக்கு தையல் போடுறது நீட்டாக ஃபினிஷிங் வரும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஸ்லிப் லாக் வேணும், அதை எப்பவும் வச்சுருங்க. அப்புறம் ஓப்பன் பீஸ் வந்து ரைட் லெஃப்ட்டு ஹூக் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து வி பட்டி வைக்கிறது, ஹூக் பட்டி வைக்கிறது, மடித்து தைக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் எப்போவுமே பண்ணுற அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் லெஃப்ட் மட்டும் உங்களுக்கு அந்த உயரம் வந்து கரெக்டாக வரணும். ஏன்னா நம்ம டாட் எதுவும் பிடிக்க போகிறதில்ல. ஆனால் கீழே ஃபோல்டு பண்ணதில் ஏற்றியும் தாத்தியும் வராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரைட் லெஃப்ட் வந்து ஈவனாக வரும். நெக்ஸ்ட் சைடெல்லாம் எதுவும் கட் பண்ண தேவை இருக்காது. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க. யோக் பீஸ் வைக்கிறது, பட்டி பீஸ் வைக்கிறது, இது எல்லாமே அதே மெத்தடு தான். அதனால் வந்து இதில் வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு தேவையில்லை. கட்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி அதை அப்படியே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நீட்டாக கிடைக்கும். வியெல்லாம் வந்து உங்களுக்கு லென்த்து பொறுத்த வரைக்கும் நெருக்கமாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப கேப் எல்லாம் வேண்டாம். அதனால் ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு ஒரு வி பட்டி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டின்னா வந்து நீங்கள் நூல் கட்டிக்கோங்க. த்ரெட்டில் வந்து நம்ம ஐ கட்டிக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் பிரின்சஸ் கட் அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட் ரைட் லெஃப்டில் வந்து ஐ கட்டி வச்சாதான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ரைட் லெஃப்ட் பார்த்துக்கோங்க, வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதை 1/4 இன்ச்சாக குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆம்ஹோல் கிட்ட எல்லாம் லூஸ் வரும். அதனால் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நெக் பீஸு உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைட் வேணுமா, முன்னாடி இது டைமண்ட் நெக் அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட் பீஸ் வச்சுக்கோங்க. இடையில ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸ்லீவ் வந்து கரெக்டாக நாச்சஸ் போட்டு கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றி தாத்தி இல்லாமல் ஈவனாக கரெக்டாக வரும். அதே மாதிரி வச்சு நம்ம ரைட் லெஃப்ட் 2 ஸ்லீவுமே அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமுமே வந்து ஷோல்டரோட அளவு, கையோட அளவு, ஆம்ஹோலோட அளவு எல்லாமே நம்ம ஈவனாக தான் வைப்போம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பட்டியும் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் வந்து நமக்கு ஈவனாக தான் இருக்குது. இதெல்லாம் கிராஸ் பீஸாக ஸ்ட்ரைட் பீஸாக எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக மடித்து வைங்க. அப்போ தான் வந்து அந்த நெக்கோடைய ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இல்லாட்டினா உங்களுக்கு அது அப்படியே ரவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் அந்த கார்னர் எல்லாம் வந்து நீடில் நல்லா உள்ளே டிப் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் துணியை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடுங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன சிசர் கட்டு கார்னர் எல்லாம் போட்டு விட்டுட்டு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நாச்சஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கு 1/4 வந்து நம்ம அது எவ்வளோ அளவுன்னு பார்த்து ஒவ்வொரு சைடும் நீடில் மார்க் போட்டிருப்போம். பேக்கில் வந்து டபுளாக போட்டு நீடில் மார்க் போட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் சைடில் வந்து 3 ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னாவே போதும், நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு படிமான தையல் வேணும். அதுக்காக தான் இந்த சைட்லலாம் சிசர் கட் போடுறோம். படிமான தையல் போட்டுட்டு ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் இருக்கும்.
அந்த கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா நீடில் எப்படி டிப் பண்ணி நிறுத்துறது அப்படிங்கிறத பார்த்து தைங்க. இல்லைன்னா உள்ள துணி சுருண்டுக்குச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நெக்கு வந்து ஃபினிஷிங் வராது, என்னமோ இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி தான் வரும். நெக்குக்கு வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஹெம் பண்ணும்போது அல்லது மல்டி ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறமா கூட நீங்கள் அதை பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்லிப் லாக்கு ஷோல்டர் பட்டன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். நெக்கு வைடாக இருக்கிறனால வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டுக்கும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஷோல்டர் பட்டனுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒன் சைடு ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு சைடு ரஃப் பீஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம ஆம் ஹோலோட தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுக்கலாம். சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். அதை வச்சு 3 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 3 தையல் போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் தையல் போட்டாலும் சரி, லீனாக இருக்கிறவங்க அந்த கீழ்ப்பக்கம் மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி வேணாலும் தையல் போட்டுக்கலாம். ஆனால் நீட்டாக ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா சைடில் வந்து 3 ஸ்டிச்சஸ் மட்டும் கரெக்டாக போட்டு நிறுத்திக்கோங்க. சைடு ஜாயிண்ட்லாம் சொல்லியிருக்கிறது தான் அந்த ஆம்ஹோல். இதெல்லாம் ஸ்லீவ் பக்கம் ஜாயிண்ட் எல்லாத்தையுமே ஸ்லீவ் பக்கம் தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கையுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து ஈவனாக 3 ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு அவுட்டரில் 2 ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் ஈவனாக வரணும். ஒரு சிலருக்கு வந்து வலது கையை விட இடது கை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அவங்க கைக்கு என்ன சுற்றளவு வருது அப்படிங்கிறத பார்த்து செப்பரேட்டாக ஒவ்வொரு கைக்கும் அந்த அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாச்சஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த நாச்சஸ் அளவுலேயே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக நாச்சஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா சைடு வந்து உங்களுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ வராது. கரெக்டாக ஈக்குவலாக ஈவனாக வரும். சைடு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் 3 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அதை நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம்.
மற்ற ப்ளவுஸ் மாதிரியே தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக அந்த பட்டி வைக்கிறது யோக் வைக்கிறது அந்த ஒர்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. மற்றபடி முன்னாடி வந்து நம்ம பிரின்சஸ் கட்டில் வந்து கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லா அளவுமே இடுப்பு சுற்றளவு கை அளவு எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு நார்மல், அதாவது ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.